ನಂಗ ನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ಶೇರ್ ಮಾಡಿವಿ ಎಂದು ಮನಸ್ಸು ತುಂಬಿ ಕೇಳ್ತುಂದೆಯೋ. A very warm welcome to the Engineers Day celebration at CSI College of Engineering. We are privileged to have our esteemed chief guest, principal, director, HODs of all the departments and our dear students here with us today. Every event becomes special when you are welcomed with warmth and cheer. I now invite Darshini of Final Year IT to deliver the welcome address. Anaivarukkum vanakkam. Engineers are not just problem solvers. They are creators of tomorrow's world, building bridges from imagination to reality. It gives me an immense pleasure to stand before you on this special occasion. On behalf of our institution, I extend a warm and respectful welcome to our beloved director, Mr. Arumai Raj, whose visionary guidance continues to inspire and motivate us. I also take a pride in welcoming our esteemed principal, Mrs. Mercy Shanti, who constantly encourages us to aim high and achieve excellence. With heartfelt gratitude, I extend my very warm welcome to our chief guest, Mr. Ramakrishnan, Managing Director of Nakubeta Foundation. Sir, we are truly honored by your gracious presence here today. A heartfelt welcome to all our head of the department whose leadership and dedication laid the strong foundation for our academic growth. And of course, a very warm welcome to my dear fellow students. Today is not just another gathering, it's a celebration of knowledge, passion and the spirit of engineering that unite us all. Now, I kindly request our respected director, Mr. Arumai Raj, to do the honor of presenting a shawl to our esteemed chief guest as a token of our love, respect and heartfelt appreciation. Now we move to the most awaited part, the voice of our bright students. We have a series of special addresses lined up. First, I invite student entrepreneur and CEO of Zero Watts, Sri Prakash, final year ECE, to deliver the special address. என் பேர் ஸ்ரீ பிரகாஷ், ஃபைனல் இயர் ஏசி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஐ வெல்கம் டு அண்ட் தேங்க்ஸ் டாக்டர் பிடி அருமைராஜ் சார். ஸோ இங்கே எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிக்க வந்திருக்கீங்க? ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கவில்லை, இன்ஜினியர் ஆக வந்திருக்கீங்க. ஸோ ஓகேவா, நானும் இன்ஜினியர் ஆகணும்னு தான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன். ஸோ நான் இந்த இடத்துல இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன்னா இதுக்கு மெயின் ரீசன் இந்த சிஎஸ்ஐ காலேஜ் எனக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸும் மோட்டிவேஷனும் தான். So I proudly say I am the founder and CEO of Zero Watts. நம்ம காலேஜ்லயே ஐஐசி இருக்கு. ஸோ பாஸ்ட் 4 இயர்ஸா நம்ம காலேஜ்ல ஐஐசி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பாஸ்ட் 1 இயரா டெக் பார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் ஏதாச்சும் திங்கிங், அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவா புதுசா கொண்டுட்டு வரவங்களுக்கு நம்ம இன்குபேஷன் சென்டர்ல வந்து நிறைய மோட்டிவேட் கொடுத்து ஃபண்ட் கொடுத்து அவங்கள வந்து மேல வந்து கொண்டுட்டு வர பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன், ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எங்க கம்பெனியோட மெயின் விஷன் என்னன்னா, ட்ரைப்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்காக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா பண்ணணும். ஸோ லாஜிக்கா இந்த ஃபண்டு கொடுக்கறது, அவங்களுக்கு போயிட்டு ஃபுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி இல்லாம ஸோ இனோவேட்டிவா கிரியேட்டிவா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நாங்க ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லயே தோடாஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க, யாருக்காச்சும் தெரியுமா? ஸோ அவங்க வந்து ரொம்ப கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பஃபலோ ஒன்று இருக்கு. ஸோ அந்த பிரீடோட கவுண்ட் வந்து வேர்ல்டு வைடாவே 1200 தான் இருக்கு. ஸோ இந்த பிரீடை வந்து நாங்க சேஃப்கார்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் கண்டுபிடிச்சோம். ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கர்ன்றது காமன் தான், பட் ஆனால் அது எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இந்த ஐடியாவை வந்து எங்களோட மென்டார்ஸ் கொடுத்த கைடன்ஸால சென்னையில் கிரசன்ட் இனோவேஷன் இன்குபேஷன் கவுன்சில் ஜெனிசிஸ் இஏஆர்ன்ற ஸ்கீமு கீழே நாங்கள் வந்து பிச் பண்ணோம். ஸோ எங்களுக்கு 6 lakh கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 lakh வந்து நாங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ கரெக்டான்னு சொல்றத விட பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பர்ஃபெக்ட்ன்ற வேர்டுக்கு யார் யார் பர்ஃபெக்டா இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும்.
இந்த ஃபண்டை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து ப்ரோட்டோடைப் கம்ப்ளீட் பண்ணி ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 7 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. மோர் தென் 100 ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக கொண்டுட்டு போகணுன்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாட் லைக் திஸ், நாங்கள் ட்ரைப்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய இடத்துல வந்து இன்னமும் நிறைய ஸ்மார்ட்டாக கொண்டுட்டு வராமல் மேனுவலாகவே இருக்குது. ஸோ இதையெல்லாம் நாங்கள் ஆட்டோமேட் பண்ணி லைக் இப்போ பாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே நாங்கள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் கூட ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை கூட நாங்கள் அன்பில் தர்மலிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே இருக்கிற ஐஐசியில் நாங்கள் பிச் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் போய் 12 lakhs கிராண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியே நிறைய கிரியேட்டிவாக இனோவேட்டிவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம காலேஜில் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராபபிளி நம்ம மென்டார்ஸ் ஸ்டாஃப்ஸ் ஸோ கீழே இருக்கிற காலேஜ்லாம் இவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம காலேஜில் அவ்வளோ பாண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சிருக்கிறவங்க இல்லை நானும் இன்ஜினியர் ஆகணும்ட்டு ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே நம்ம காலேஜில் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எந்த நீட் வேணும்னாலும் ஆஸ் அ சீனியராக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். தேங்க்யூ. அடுத்ததாக சுபஸ்ரீ தேர்ட் இயர்ல இருந்து வருவாங்க. A very good evening to one and all gathered here. I am proud to stand before you on this Engineers Day celebration. September 15th is not an ordinary date in the calendar. It is the birthday of Bharat Ratna Sir Mokshagundam Visvesvaraya, one of the India's greatest engineer. அவங்க டிசைன் பண்ணின டேம்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் இரிகேஷன் சிஸ்டம் இன்னும் நமக்கு நம்முடைய டெய்லி லைஃப்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அவங்க லைஃப் நமக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா, இன்ஜினியர்ஸ் வெறும் ஜாப் சீக்கர்ஸ் மட்டும் இல்லை, நேஷனல் பில்டர்ஸும் கூட. டுடே வி செலிப்ரேட் தி ஸ்பிரிட் ஆஃப் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னா என்ன? சயின்ஸ் பிளஸ் மேத் பிளஸ் கிரியேட்டிவிட்டி அப்ளை டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ரோட்ஸ் விச் வி டிராவல் இன், buildings which we live in, apps we scroll up daily, medical devices which save lives, எல்லாம் engineers ஓட designs தான். Artists and musicians create art, but engineers create shape society. That's why we say engineering is the heartbeat of progress. Engineering is everywhere. AI, robotics, renewable energy, cloud, cyber security, எல்லா ஃபீல்ட்லையும் engineers drive பண்றாங்க. கோவிட் டைம்ல கூட ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ண வென்டிலேட்டர்ஸ், ஆக்சிஜன் சிஸ்டம்ஸ், ட்ரோன்ஸ், ஏஐ டயக்னோசிஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம என்ஜினியரிங்கோட சொல்யூஷன் தான். என்ஜினியரிங் இஸ் அபவுட் இம்ப்ரூவிங் லைஃப் அண்ட் ஷேப்பிங் தி ஃபியூச்சர். நம்ம சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் நீலகிரியில் பிரசன்ட் ஆயிருக்க ஒரே இன்ஜினியரிங் காலேஜ். இங்க இருக்க மாடர்னைஸ் கிளாஸ் ரூம்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் லேப் ஃபார் சிஎஸ்சி, இசிஇ, சிவில் அண்ட் மெக்கானிக்கல், கம்ஃபர்டபுள் ஹாஸ்டல், செக்யூர் campus, special grounds and sports grounds with state level medals, safe transport, ragging free campus, medical care, clean mess. நம்ம campus student friendly campus கூட. CSI not only teaches education, it teaches us discipline, leadership, teamwork and creativity. CSI transform students from learners to innovators, innovators to nation builders. Workshops, seminars, hackathons solve real problems. Infosys, TCS, Cognizant, Maruti, HP required the students of CSICE. CSI encourages startups. So the students of CSICE not only job seekers but also job creators. Sports, culturals, NSS activities and so on. All round development. Imagine India in 2040. Smart cities, AI farms, nanotech, doctors, rocket to Mars. When people ask who built this future, the answer will be engineers. Of course, including CSICE engineers. As Sir Visvesvaraya said, work is worship. Save the nation. CSI engineers, let us friends. படிக்கலாம், மார்க்குக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சொசைட்டியோட க்ரோத்துக்கும் தான். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலாம். எதுக்குன்னா நம்ம இந்தியாவை ப்ரௌட் ஆக்கிறதுக்காக. Engineers should never remain idle. Always create, innovate, contribute. On this Engineers Day celebration, remember, engineering is about solving problems. Engineers are nation builders, and CSI College is where future engineers are born. Together, engineering plus CSI is equal to building the future, building the nation. Once again, happy Engineers Day celebration day. Thank you.
Next, I invite Bright Joshua of second year cybersecurity to share his thoughts. I'm Bright Joshua. I'm from second year Artificial Intelligence and Machine Learning. Today we are celebrating our Engineers Day. So something I want to talk about Engineers Day. Engineers Day is mainly celebrated in the remembrance of Dr. Sir M. Vishwavaraya. Okay, his contributions towards the civil engineering field is enormous. Especially he's built so many dams. One of the dams especially that he's built is Krishna Raja Sagar Dam, which is like provides water facilities to many of the villages that is in and around India. And he's also modernized irrigation systems. Irrigation systems na தண்ணீர் பாசனம் அந்த விஷயத்துல வந்துட்டு அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ்க்கான வழி வகுச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 100 years பேக். அவரும் நம்ம டேரக்டர் சார் மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் தான். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ்னால இந்த அளவுக்கு ஒரு ஃபேம் அடைஞ்சிருக்காரு. இந்த ஃபேம் மூலியமாக வந்துட்டு அவரை ரிமெம்பர் பண்ணுற ஒரு விஷயமா வந்துட்டு இந்த நம்ம இந்த இன்ஜினியர்ஸ் டேவை வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நான் இந்த இடத்துல எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஹியர் டு டாக் அபவுட் ஃப்ரீலான்சிங். எத்தனை பேர் வந்துட்டு சின்ன வயசில் நீங்கள் என்ன ஆவீங்க கேட்டப்போ யாராவது ஃப்ரீலான்சிங்ன்ற ஒரு பதில் சொல்லியிருக்கிறீங்களா? ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஓகே, நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்க மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லாய் என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டோன்னே நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், இல்லை ஏதாவது ஃபைனான்ஸில் இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எத்தனை பேர் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் நம்ம லைஃப்பில் இருக்குன்றது தெரியல. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீலான்சராக இருந்திருக்கீங்க. எத்தனை பேர் உங்கள் மம்மி வந்துட்டு கடைக்கு போயிட்டு வர சொன்னப்போ ஒரு 10 ரூபா கொடுங்க அப்போ தான் நான் போயிட்டு வருவேன் அது மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ யூ டூ சம்திங் ஃபார் தட் யூ ஆர் கெட்டிங் பேட் ஃபார். ஸோ அங்கேருந்தே உங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினியரல் மைண்ட் செட் வந்து பில்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா, ஓகேவா? யாருமே உங்களுக்கு பாஸ் இல்லை. நீங்கள் வந்துட்டு எப்போ வந்துட்டு உங்களோட டைம் உங்களோட ஒர்க் ஷெட்யூல் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மார்னிங் ஒரு 8 o'clockலேருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணணும்னு நினச்சா நான் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிட் நைட்டில் தான் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய டைம் ஜோனுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு நிறையா ஃப்ரீலான்சிங்கில் இருக்குது. ஐ வில் குவிக்லி ஸ்டேட் சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சிங். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை பேர் வந்துட்டு டிசைனிங்ன்ற ஃபீல்டில் போகணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க? டிசைனிங், அப்புறம் வந்துட்டு சாஃப்ட்வேரில் AutoCAD அந்த மாதிரி நிறைய டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்போ வந்துட்டு லேர்ன் பண்ணுவீங்கன்னா யாருக்காவது ஒரு ரியல் லைஃப் ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு UI UX டிசைனிங்கில் போகணுன்னு நினைக்கிறீங்க, திடீர்னு வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் டிசைன் ஆர்டர் வருது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஆப்பை டிசைன் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீலான்ஸ் எக்ஸ்போஷர் வந்துட்டு நிறையவே தெரியும். அது இல்லாமல் வந்துட்டு யூ கேன் ஏர்ன் வைல் ஸ்டடிங். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா when I started my freelancingனா என்னோட 2020 நான் லாக்டவுனில் இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் மை ஃப்ரீலான்சிங் ஜேர்னி. செப்டம்பரில் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் 2 months கழிச்சு ஐ ஓப்பன் மை ஃப்ரீலான்ஸ் வெப் டிசைன் ஏஜென்சி Browsed by Bright அப்படின்ற ஏஜென்சி. ஃப்ரம் தட் ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்துட்டு we've worked with 10 international clients and we are currently working with 7 Indian clients. நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட மேஜரான வெப்சைட்ஸ் வந்து நிறையா வந்துட்டு நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். விஜய் டிவியில் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. அதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான சிங்கர் ரோஷினி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிறையா தமிழ் சினிமா பாடல்கள் வந்து அவங்க பாடியிருக்காங்க. அவங்களுக்கான பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டும் நாங்கள் தான் பில்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் எத்தனை பேருக்கு வந்துட்டு இங்கே செரி பெரி அப்படின்னு ஒரு ஃபேமஸ் கேஃபே குன்னூரில் இருக்குது. அந்த கேஃபேக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கரண்ட்லி வி ஆர் டிசைனிங் தேர் வெப்சைட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் இஸ் லைக் ஒரு ஹாபி மாதிரி சொல்லலாம். யூ ஆர் லேர்னிங் and because of that learning you are doing something and அந்த நீங்கள் செய்கிற விஷயத்து மூலமா you are earning. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there are so many opportunities. So I'd like to call Ricardo Pearl Joseph. அவர் என்னோட டீமில் வந்துட்டு he is one of the designers. So he'll talk about the opportunities in freelancing. Good evening everyone. So just like how Bright was saying, when I was a kid also I thought that being paid to sit at home and work was a dream. Turns out it's called freelancing. For decades, we defined a job, a work as a job. Like how we sit, we just go to work, just stand, boss, security, salary, okay, that's how we defined it. But the world doesn't work that way anymore. The internet changed everything. And now let me just go over some of the fields where freelancing is applicable. Let's go with something that we know. Technology. We know developers, web designers like our Bright right here, AI engineers, cybersecurity experts. All of this can be done while being freelance. What is the challenge here?
Everybody with a laptop can do this. The only way we can stand out is being different and being good at what we do. Next, we move on to creativity. We have graphic designers, posters, poster makers, illustrators, animators. They bring the ideas to life. What's the challenge here again? To stand out, you have to be different, because anybody with a laptop can do this. Then we move on to marketing. People go to other people and say, can you market my product? That is also freelance. People can do it sitting at home. Then we move on to consulting, finance, law, health. Everything that we see here can be done while sitting at home, and it can be done from your convenience, wherever you're sitting, whatever you want to do. You can just reach out to clients. Clients will have big expectations. That is the catch. That is the challenge here. Clients, expect you to do something big. So the only way to stand out is that we can be really good at what we do. And that is how freelancing works. So in the end, this is what freelancing is. It's very simple. We can just use our talents and approach other people where they will pay us at our time. And that's how we do it. Thank you. இப்போ நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரீலான்சிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்ரி ஜாப் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். இப்போ ஒன்று ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் சேலஞ்சஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபைண்டிங் கிளைண்ட்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஸோ இந்த கிளைண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் அவுட்ரீச், கோல்ட் டிஎம், அப்புறம் வந்துட்டு கோல்ட் இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா யூ ஜஸ்ட் சர்ச் கூகுள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட இமெயில் ஐடி அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ அவங்களோட பர்சனல் இமெயில் ஐடி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இமெயில் ஐடியை நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரீலான்ஸ் டிஎம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜஸ் அவங்களுக்கு அவுட் ரீச் ஆகும். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹையரோ ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நான் என்னோட ஃபர்ஸ்ட் டிசைன், அதாவது ஃப்ரீலான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணது ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 3500. ஓகேவா? இது வந்துட்டு யாருக்காக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு ஃப்ளோரினா. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வெப்சைட் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் டுக் மீ அரௌண்ட் ஒரு 5-6 hours தான். ஆனால் ஷீ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட் அண்ட் த வெப்சைட் தட் ஷீ காட். அதுலேருந்து வி ஏர்ன்ட் அவர் ஃபர்ஸ்ட் 3500 rupees. ஃப்ரம் நவ் ஆன் அதுலேருந்து நாங்கள் என்னென்ன நிறைய வெப்சைட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். நவ் வி சார்ஜ் அரௌண்ட் லைக் 40,000 to 60,000 per website. ஸோ இட்ஸ் லைக் உங்களுடைய ஒர்க் தான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து செட் பண்ணுது. ஸோ ஐ என்கரேஜ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங், ஃப்ரீலான்சிங் வந்துட்டு ஒரு ஹாபியாக நீங்கள் வந்துட்டு பர்சியூ பண்ணலாம். உங்களுடைய ஆண்டர்பிரினியரல் மைண்ட் செட்டை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சொல்ல விருப்பப்பட்டது. தேங்க்யூ. நன்றி ஜோஷ்வா. அடுத்ததாக ஐ ரிக்வெஸ்ட் பிரியங்கா, செகண்ட் இயர் ஏஐடிஎஸ், டு கன்வே ஹர் வேர்ட். என் பேர் பிரியங்கா. நான் வந்துட்டு செகண்ட் இயர் ஏஐடிஎஸ் படிக்கிறேன். நான் வந்துட்டு 7 years வந்துட்டு சிலம்பம் கற்றுட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக சிஎம் ட்ராஃபி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சிஎம் ட்ராஃபியில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். நம்ம காலேஜ் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஒவ்வொரு காம்படிஷன் நான் போயிட்டு வரும்போதும் எனக்கு வந்துட்டு டைரக்டர் சார் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டைரக்டர் சாருக்கு, நான் காலேஜுக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு படிக்கிறது மட்டும் லைஃப் இல்லை, படிக்கிறதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். Now I invite Samyukta of first year AIDS to give the address. என் பேர் சம்யுக்தா. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட் இயர் ஏஐடிஎஸ் படிச்சுட்ருக்கேன். யாரோட பர்த்டேவாக நம்ம இன்ஜினியரிங் டே கொண்டாடுறோன்னு யாருக்காவது தெரியுமா? பாரத ரத்னா மோட்சகுண்டு விஸ்வேஸ்வராயா அவங்களோட பர்த்டேவாக தான் இன்ஜினியரிங் டேவாக நம்ம கொண்டாடுறோம். அவங்க வந்து இந்தியாவிலே இருக்க ரொம்ப பெரிய, ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு இன்ஜினியர். இன்ஜினியரிங் படிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லோரும் சேர்த்து விட்டாங்களேன்னு வந்து படிப்பீங்க, ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டோடு வந்து படிப்பீங்க. இப்போ சேர்த்து விட்டாங்களே கடமைக்கு படிக்கணுமே அப்படின்னா அப்படி படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுதான் தப்பு. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நம்ம படிக்கணும். எனக்கு இது வரும், எனக்கு இப்போ ஏஐடிஎஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால நான் எடுத்தேன், எனக்கு இன்ஜினியர் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி என்னோட டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகும். இன்ஜினியரிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஜினியரிங்காக எடுக்கிற வேல்யூவே இருக்காது அப்படின்னு. நான் எடுக்கும்போதே நிறைய பேர் தான் சொன்னாங்க இன்ஜினியரிங் படித்தாலும் வேல்யூ இருக்காது, இன்ஜினியரிங் எடுக்கிறாலாம்
இன்ஜினியரிங் எடுக்கிறாங்களாமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம அவங்களுக்கு ஒரு நான் இப்போது ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், 4th இயரில் நான் ஒரு இன்ஜினியர் ஆவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அவங்க கிட்ட போய் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கல்ல நான் இன்ஜினியரே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் வந்து இப்போ ஒரு இன்ஜினியர், நான் சிஎஸ்ஐ காலேஜில் படித்து இப்போ ஒரு இன்ஜினியராக ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். தேங்க்யூ. Thank you, dear students, for your wonderful words. Now it's time to hear from our esteemed faculty members. Firstly, I invite Dr. Gomuti Vanitha, Head of Department of ECE Department, to deliver her special. A very good evening to the dignitaries on the dais, students and the faculty members. I would like to say that the technology is advancing. Simple live example. For example, இப்போ பார்த்தோம் அப்படின்னா யங் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது அழகாக ஒரு mobile phone எடுத்துட்டு வந்துட்டாங்க. But when you see me, I have some papers. So we say that as we go, the technology is advancing right now. Okay, so we say that right from the smartphones in our pockets, right, and then the advanced cars which are on the roads, and also the satellites that orbit on the earth, everything is based upon engineering, and all these devices has made the life easier. ஸோ இந்த டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் ஃபோன் யாராச்சும் ஒருத்தட்டையாச்சும் இப்போ மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்காது, ரைட்? ஸோ அந்த மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூசிங் வெரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்ன சர்ச் பண்ணுவீங்க? யூ வில் பி லுக்கிங் அபவுட் தி ப்ராசஸர், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தட் மொபைல் ஃபோன் இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் அட் மோர் தென் 4 GHz. மோர் தென் 4 GHzனா அதாவது நம்ம ஒரு இப்போ செகண்ட்னு சொல்றது கூட அது ரொம்ப ஜாஸ்தி. அதை விட வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்ல வந்து நம்ம ஒரு கால் பண்ணோம்னா இன்னொரு எண்டுக்கு வந்து கால் ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஈவன் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஹஸ் பிகம் வெரி வெரி அட்வான்ஸ்ட். நம்ம ஒரு கால் பண்ணோம் அப்படின்னா சேட்டலைட்டுக்கு போய் ரிசீவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த ரிசீவிங் எண்டுக்கு போகணும். ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு த டெக்னாலஜி ஹேஸ் பீன் இம்ப்ரூவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த ஆண்டனஸ் இன்ஸ்டெட் மொபைல் ஃபோன். ஸோ எல்லா டெக்னாலஜிலையும் இட் ஹாஸ் பீன் இம்ப்ரூவ்ட். ஸோ we can say that in technology wise you would have heard about 6G communication. Okay, last year varaikku pathinga appadina everything was 5G, but nowadays we can say that almost in India 6G is going to be implemented. 6G pathinga appadina or second ku kittatta 1 terabits per second of data will be transmitted. Or movie pathinga 700 MB. இப்போ நீங்க அதை டவுன்லோட் பண்ணணும் உங்க மொபைல் ஃபோன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இந்த 6G இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஜஸ்ட் இப்படி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அந்த மூவி டவுன்லோட் ஆயிரும். தட் இஸ் அ பவர்ஃபுல் டெக்னாலஜி யூசிங் 6G. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டாஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் யூசிங் திஸ் 6G. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ரீசன்ட் டெக்னாலஜிஸ் virtual reality and augmented reality, VR and AR. ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா எங்க VR and AR யூஸ் பண்றோம் அப்படின்னு? நீங்க நிறைய 3D ஷோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்க போய் உட்காரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்களே அந்த 3D ஷோக்குள்ள போய் விளையாடுற மாதிரி இருக்கும். தட் இஸ் an example of virtual reality. ஓகே, இன்னும் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் உட்காந்து பார்ப்போம். பட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் நம்மளே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் நம்ம மொபைல் ஃபோனில் நிறைய வெப்சைட்ஸ் பார்ப்போம், லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட். அங்கே நீங்கள் நிறையா வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சர்ச் பண்ணுவீங்க. ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் நிஜமாலுமே அந்த ட்ரெஸ் நம்ம போட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ டெக்னாலஜி ஹஸ் பிகம் வெரி வெரி அட்வான்ஸ்ட். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் வேற டெக்னாலஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி கார்ஸ். ஓகே, நவடேஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேட்டரியை விட இன்னும் நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியில் வந்து பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மோர் தான் இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரீசன்ட் டெக்னாலஜிஸில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேட்டரிஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க. என்ன மெட்டீரியல்? மேட் அப் ஆஃப் சிராமிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா the battery lifetime is going to be very very high. I am not talking about only mobile phones, especially it is made up of EV cars, electrical vehicles. நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் இந்த வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணி அதை ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி வெரி மச் லாங் லாஸ்டட் அதோட லைஃப் டைம். இந்த மாதிரி there are many other technologies. For example, you can say health improvement, wearable devices, IoT கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ரைட்? தட் இஸ் ஆல்சோ an example of IoT. அதே மாதிரி நியூரல் இம்ப்ளான்ஸ். ரீசன்ட் டெக்னாலஜியில் என்ன ஆக போகுது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுனால they have many neural disorder functions.
அதுக்கெல்லாம் வந்து ஈவன் மேனுவலாக வந்து they are not able to treat. So they are going to manufacture some nanorobots which will be sent to our brain itself. So அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரெயின் செல்ஸ் கூட ட்ராவல் பண்ணும், which is just very very small. That is called nanorobots. அது பேரே வந்து நானோ இம்ப்ளான்ட். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துட்டு இப்போ ரீசென்ட்லி அட்வான்சிங். And apart from that, you have got one more important thing is called digital twins. Digital twin is the latest technology in IT. Okay. And AI, DS, AIM எல்லாம் பார்த்தீங்கன்னா digital twins. Digital twins அப்படின்ற டெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Digital twins அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்ல போனால் ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டுறாங்க. ஓகே, அது கட்டுறதுக்கு முன்னாடி we can see that சாஃப்ட்வேரில் வந்து நம்ம பார்க்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் செக் பண்ணலாம். அந்த பிரிட்ஜில் வந்துட்டு ஹெவி டிராஃபிக் இருந்தால் என்னாகும், எங்கெங்கெல்லாம் ஹெவி டிராஃபிக் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, இல்லை ஓவர்லோட் ஆனால் என்னாகும் அப்படின்றத முன்னாடியே டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரிட்ஜை வந்து நம்ம கட்டுறது தான் இட் இஸ் கால்ட் டிஜிட்டல் ட்வின்ஸ். நாட் ஓன்லி திஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோயிங் டு மேனுஃபேக்சர் யுவர் கார் ஆர் எனி டைப் ஆஃப் பில்டிங். இப்போ உங்கள் பில்டிங் வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து இமேஜின் பண்ணலாம், இந்த பில்டிங்கை எப்படி கட்டினா அது வந்து விஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் earthquake, இந்த பில்டிங்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் earthquake வந்தால் இந்த பில்டிங் விஸ்டாண்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த டிஜிட்டல் ட்வின்ஸ். ஓகே, ஸோ ஆல் திஸ் கம்ப்யூட்டர் ஓரியன்டட் பிரான்ச், திஸ் இஸ் அன் எமர்ஜிங் டெக்னாலஜி, digital twins. So if you people are interested in all these projects like AR, VR, digital twins, definitely you can crack a very good job in very good MNCs. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து ஏஐ படிக்கிறீங்க. இட் மே பி ஏஐ எம்எல் ஆர் ஏஐடிஎஸ். ஏஐன்றது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ்லேயே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன உங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, சர்ச் பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அந்த ஏஐ வந்து அதை அப்படியே மெமரைஸ் பண்ணிவிட்டு இட் வில் கிவ் த லேட்டஸ்ட் திங் இன் டுமாரோ ஆல்சோ. நாளைக்கு நீங்கள் போய் இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகிறது என்ன, வாட் எவர் யூ ஹவ் சீன் எஸ்டர்டே, தட் இஸ் ஜென்ரோ ஏஐ. பட் there is another one important innovation in AI itself, that is called generative AI. Generative AI is the latest technology in AI itself. For example, நீங்க ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த மியூசிக் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா generative AI will create it. AI வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கும் டேட்டாவை, பட் generative AI will create whatever we want. இப்போ எனக்கு ஒரு இமேஜ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா generative AI will create it. Okay, there are many Gen AI which has been emerged. For example, ChatGPT itself is a generative AI. Apart from analysis, it will just create its own function. நம்ம காலேஜ்லேயே பார்த்தா நிறைய அலுமினி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீவியஸாக ஒரு 15 days முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணராஜ் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்திருந்தார். ஹீ இஸ் த ஓன் அலுமினி ஃப்ரம் த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இதே ஹாலில் இதே கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் உட்காந்துருந்தார். பட் ஐ டோல் வென் ஹி ஃபினிஷ்ட் இஸ் ஃபைனல் இயர் ஹி வாஸ் ஹேவிங் more than 100 papers. எல்லா சிம்போசியம்க்கும் அட்டென்ட் பண்ணிடுவார், எல்லா கான்ஃபரன்ஸ்க்கும் அட்டென்ட் பண்ணிடுவார். ஸோ தட் வாஸ் இஸ் மெயின் கோல். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ப்ரொஃபஸர் இன் எத்தியோப்பியா. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவர் என்ன அப்படின்னா ஒரு பிஹெச்டி ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர், அதுக்கப்புறம் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு ஹெட்டாக இருக்கார். ஹீ இஸ் ஃப்ரம் சேம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் சிஎஸ்ஐல தான் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் அலுமினி. ஸோ யூ கேன் இமேஜின் the people from CSIC itself has been reached to much greater heights. Okay, and apart from that, on his talk in the previous day he told ella IITs kodiyum tie up vechirukkaru. Okay, when he told a student from EC department you can visit Ethiopia. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு இப்போ யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க, யாராவது ஒரு அலுமினி வராங்க அப்படின்னா நீங்க உங்க ப்ரெசென்ட் பண்ற அளவுக்கு உங்க கையில என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, என்ன இன்னோவேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். பேஸ்ட் அப்பான் யுவர் திங் they will directly hire you ஆர் உங்களை வந்து அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் சொல்கிற அளவுக்கு வந்து யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஓன் திங். ஓகே, உங்கள் நாலேஜை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறையா அலுமினிஸ் இருக்காங்க, சொல்லிட்டே போகலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் கொஞ்சம் அலுமினி சொல்லணும் அப்படின்னா தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் என்சிசியில் வந்து ஃபஸ்ட்டே கேட்டிருந்தோம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் டு நேம் ஃபியூ, மேஜர் கிருஷ்ணமூர்த்தி, ஓகே, மேஜர் கிஷன், இவங்கெல்லாம் வந்து இதே காலேஜில் முடித்தவங்க தான். Now they are in very very big post in Indian Army. நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம், மேஜர் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் CSI College of Engineering அப்படின்னு. அதே மாதிரி ஒன் அதர் ஸ்டூடெண்ட் வாஸ் ஹியர் கால்ட் அஸ் ரேஷ்மா கங்காதரன். அவங்க வந்து டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. ஷி வாஸ் ஆல்சோ ஃப்ரம் NCC. Another alumni called Miss Jayashree. She was from Indian Air Force. Can you understand?
ஸோ யூ கேன் இப்போ வந்து இந்த சீட்டில் உட்காந்துருக்கவங்க உங்களோட growth வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, the only thing is you have to do some hard work and you have to have some determination and you can go to any heights. இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க, கூகுளில் இருக்காங்க. ஒரே ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா his name is Shai Darshan. இந்த மாதிரி நிறைய பேர் கூகுளில் ஒர்க் பண்ணுறாங்க. One student I can name, his name is Shai Darshan from computer science department. அது இல்லாமல் நிறைய MNC கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ right from the first year, learn basics and have determination. You can reach greater heights. Thank you. Now I request Professor Tyagarajan, HOD of IT department, to share his thoughts. I'll start my speech with a question. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? வந்து ஒரு மாதம் கூட ஆகலை சார், அதுக்குள்ளே நான் வந்து எப்படி ஒரு இன்ஜினியர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது சம்யுக்தாவோட ஸ்பீச் நீங்கள் கேட்டீங்க. அவங்க ஒரு வேர்ட் சொன்னாங்க, ஐ எம் அன் இன்ஜினியர். நான் ஏர்ன் பண்ணணும், நான் சம்பாரித்து என்னோடய ஃபேமிலிக்கு முன்னாடி என்னை பற்றி சொன்னவங்க முன்னாடி போய் நான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யூ கேன் சி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டெஸ்டிமினிஸ் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா? ஸோ செகண்ட் இயர் படிக்கிறாங்க, தேர்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க they are earning. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஏர்ன் பண்ணிருக்காங்க இப்போவே, ரைட் நவ். ஸோ கேன் யூ சே ஐ எம் அன் இன்ஜினியர் ரைட் நவ்? எஸ். ஸோ இன்ஜினியர்ஸ் வெரி அதாவது இன்ஜினியரிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். த வேர்ல்ட் இஸ் பில்டட் பை இன்ஜினியர்ஸ், ஃபுல் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ஒன் ஆஃப் அவர் அதாவது அவர் அலும்னைஸ் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் ராகுல் சசி. ராகுல் சசி பற்றி அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வெல்கம்லேயே வந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராகுல் சசி வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் தான். ஹீ இஸ் ஃப்ரம் கேரளா. ஸ்டடிட் ஹியர் 2008 to 12 நினைக்கிறேன். அந்த டைமில் தான் அவங்க படித்தான். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் எனி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. இப்போ எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எப்போ வச்சிருக்கீங்க, எல்லாருமே அன்லிமிட்டெட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த டைமில் வந்து வி டோன்ட் ஹேவ் எனி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. இங்கிலீஷ் லேப்னு சொல்லி அங்கே தான் இன்டர்நெட் லேப் இருந்தது. அந்த லேபில் தான் அவன் இருப்பான். எப்போனா மார்னிங் டு அதை 9 to 4:30, ஈவினிங் நைட் ஃபுல்லாகவே அங்கே தான் இருப்பான். அவன் வெளியே போக மாட்டான். ஏன்னா இன்டர்நெட் வந்து அவ்வளோ ரேர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குன்றனால இ ஸ்டேட் தேர் மெனி டேஸ். நாங்கள் என்ன பண்ணுவோம், கையில் கீ கொடுத்துட்டு போயிடுவோம். அவன் காலையில் எழுந்திரிச்சு போய் வீட்டில் போய் ரெடி ஆகிட்டு அப்புறம் காலையில் காலேஜ் வந்துடுவான். அப்படி தான் அவன் இருந்தான். நவ் இஸ் ஓனிங் எ கம்பெனி கால்டு CloudSec. CloudSecன்ற ஒரு கம்பெனி பெங்களூர் வச்சிருக்கான். இஸ் அ அட்வைசரி மெம்பர் ஆஃப் RBI அண்ட் கேரளா கவர்மெண்ட்டோட அட்வைசரி மெம்பராகவும் அவன் இருக்கிறான். அவனோட லிங்க்டின் ப்ரொஃபைல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ராகுல் சசியோட லிங்க்டின் ப்ரொஃபைல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ எம் அ காலேஜ் ட்ராப் அவுட்னு போட்டிருப்பான். பிகாஸ் இன்ஜினியரிங்கிறது வந்து ஏதோ நம்ம ஒரு டிகிரி இந்த மாதிரி ஒரு பேப்பர் வாங்கினால நமக்கு கிடைக்கிற ஒரு பொசிஷன் கிடையாது. வி மஸ்ட் பிலீவ் வி ஆர் இன்ஜினியர்ஸ் ரைட் நவ். இப்போவே நம்ம என்ன பண்ணணும், அதை பிலீவ் பண்ணிங்கன்னா definitely you will achieve many heights. Next person I want to share about Ratna Raja. BTech IT அவனும் 8 to 12 வந்து இங்கே படித்தாங்க. அவனுக்கு ப்ராப்பராக பேசவே வராது, ரொம்ப ஒரு ஷை டைப் தான். அவன் படிக்கும்போது ஃபைனல் இயரில் வந்து ஒரு ப்ராப்ளம்னால அவனால் லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியல. அவன் என்ன பண்ண ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் அப்புறம் திருப்பி படித்தான். ஸோ அவன் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 years ஆயிடுச்சு. 6 yearsல அவன் கம்ப்ளீட் பண்ணான். அவனுக்கு இங்கிலீஷ் பேச வராது, ப்ராப்பராக பேச ஒரு ஷை டைப்பான ஒரு ஆர்டினரி பர்சன் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணானா, ஹி வென்ட் டு அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அங்கே போய் அவனோட பிஜி முடித்தான். பிஜி முடித்தோடனே ஹி வென்ட் டு NIT கர்நாடகா. அங்கே போய் ரெஜிஸ்டர் PhD, கம்ப்ளீட்டட் PhD. ஆஃப்டர் தட் ஹி ஒர்க்ட் இன் சவுத் கொரியா. நவ் கரண்ட்லி he is working in a research coordinator in Stanford University. How many of you know about Stanford University? So Stanford University US-la he is a research coordinator. So அங்கே ஒர்க் பண்ணிருக்கா. ரீசென்ட்லி கேம் ஹியர் அண்ட் கிவ் அ ஸ்பெஷல் டாக் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ பெரிய ஹைட்ஸ்க்கு போயிருக்கான். அவன் சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சன் தான். கரண்ட்லி IT டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம்னா அனுஜா பெனி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இங்கே படித்தாங்க. சரி, NCCயில் இருந்தனால ஷி ஒர்க்ட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து 10 years ஒர்க் பண்ணாங்க. ஒரு பைலட்டாகவும் அங்கே இருந்தாங்க. நவ் ஷீ இஸ் ஓனிங் அவன் கம்பெனி. ஸோ மெனி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. மேடம் வந்து சொன்னாங்க, அதாவது கிருஷ்ணராஜ் பற்றி சொன்னாங்க. அவரு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணார். இங்கே அவரோட பொசிஷன்ஸ் எத்தியோப்பியாவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சயின்டிஃபிக் அட்வைசர் அப்படின்னு இருக்காரு. ஐ கேன் நேம் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அவர் அலும்னை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சொல்ல முடியும். அவர் சேர்மன் ரைட் ரெவரண்ட் திமோத்தி ரவீந்திரா அவங்களோட பையன் ஜிதேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்காங்க. அவரும் ஒரு ரிசர்ச் ஹெட்ல தான் இருக்கார், பேர் ஜிதேந்தர். அண்ட் ஒன் ஆஃப் அவர் EC ஸ்டூடெண்ட்ஸ் ஐயப்பன். எல்லாருமே இங்கே ஆண்டர்பிரினர் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது SP சொன்னாங்க CEO ஆஃப் 0 Watts அப்படின்னு சொல்லி. நமக்கு ஐயப்பன்ற ஒரு பையன் வந்து ஆண்டர்பிரினர் எங்கே இருக்கான் அப்படின்னா சைனாவில் இருக்கான்.
China is an entrepreneur there. And also Kavindra also is living in China, is doing work there. And also we have many students, many alumni from working in abroad. Satish, Kalpana, Sangeeta அப்படினு சொல்லி நிறைய பேர் சொல்ல முடியும். Accenture, Infosys, they are working in abroad. Recently Sangeeta received an award from United States. So many students are there in many countries. நான் ஒரே ஒரு கோட் மட்டும் சொல்லி இந்த இடத்துல முடிக்கணும்னு நினைக்கிறேன். பைபிள்ல ஒரு சின்ன ஒரு கோட் இருக்கும், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படின்னு சொல்லி. We are fearfully, wonderfully made. இங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா uniquely created. They are fearfully, wonderfully, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்ம என்ன பண்ணிருக்கோம், உண்டாக்கப்பட்டிருக்கோம். எல்லாருக்குமே ஒரே பிரெயின் தான், எல்லாருக்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். பட் we are uniquely designed. அதை நம்ம பிலீவ் பண்ணணும். நம்ம என்ன பண்றது இல்லைன்னா நம்ம ட்ரெயின் பண்றது இல்லை. நான் எப்போதுமே சொல்லுவேன், I always used to say my students, this is not 4 years of studies. Engineering is not about studying all the subjects. இந்த செமஸ்டர் 5 subjects படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் செமஸ்டர்ல 6 subjects படிப்பீங்க, அப்புறம் ஒரு 30 subjects படிச்சு முடிப்பீங்க. It is not about studying subject. It's about training. You have to train yourself. It's a platform. இங்க நம்ம இருக்க இந்த 4 yearsம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்னால தான் அவங்களால ஒரு ஆண்டர்பிரனர் ஆக முடியுது, அவங்களால ஒரு ஃப்ரீலான்சரா இருக்க முடியுது, சுபஸ்ரீயால வந்து நிறைய காம்படிஷன்ஸ்ல போய் வின் பண்ண முடியுது. இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை யாரெல்லாம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் ப்ராப்பரா ட்ரெயின் ஆகுறாங்களோ, they will be in a very good position in the future. So I wish you all wish you happy Engineers Day. Thank you. Next, I'm honored to invite our director, Dr. P.D. Arumairaj, to give the press address. ராமகிருஷ்ணன் அவர்களை நான் உங்கள் சார்பாக நானும் வரவேற்கிறேன். கைதட்டல் கொடுக்கிறேன். நம்ம காலேஜ், நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் CSICE எப்படி இன்ஜினியர்ஸ்ல உருவாக்குறதுல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. இந்த ஊட்டியிலேயே இந்த கல்லூரி இந்த CSI சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா கோயம்புத்தூர் டயசிஸ்ல ஆரம்பிச்சப்போ, நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல நிறைய இடம் இருந்துச்சு. அப்போ இருந்த பிஷப் வந்து ஒரே சண்டை. நாங்களாம் அவர்கிட்ட என்ன சண்டை போட்டோம்னா, ஸ்டார்ட் திஸ் காலேஜ் இன் கோயம்புத்தூர்னு சொன்னோம். அவர் இல்லை நான் ஊட்டியில தான் ஆரம்பிப்பேன், ஏன்னா இங்க இருக்க பீப்புளை நான் முன்னேற்றணும்ன்றதான் அவரோட ஒரு இது. ஆனா நிறைய பண்ணிட்டார். இப்போ நீங்க அலுமினி நிறைய சொன்னாங்க, இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இந்த கல்லூரி அநேக மாணவர்களை பொறியாளர்களாக உருவாக்கியது மட்டுமல்ல, அநேகரை உலகத்தின் பல பாகங்களிலே அது ஆராய்ச்சியாக இருக்கட்டும், அல்லது உயர் பதவியாக இருக்கட்டும், அல்லது கல்வி பணியாக இருக்கட்டும், ஆங்காங்கே அவர்கள் இருந்து தங்களுடைய பணிகளை செவ்வனே நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கல்லூரின்னா யாரோ அழகா கேட்டாங்க, ஃபர்ஸ்டே கேட்டான் தம்பி, நீங்க எல்லாம் இன்ஜினியர்ஸா, இன்ஜினியர் ஆக போறீங்களா, என்ன ஏதெல்லாம் ஏதோ நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா இல்லையா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான்லாம் பேச்சுலரா இருக்கிறப்போ, நான் ஒரு கல்லூரியை வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ வீடு தேடி போனேன். அப்போ பேச்சுலருக்குலாம் என்ன கொடுக்க மாட்டாங்க, வீடு கொடுக்க மாட்டான். இந்த மோசமான பாடம் அனுப்புறாங்களா என்னன்னு தெரியல. போய் கேட்டுட்டே போனாங்க, எவனுமே வீடு கொடுக்கல. பார்த்துங்க, ஒரே ஒரு ஆள், தம்பி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாரு. நான் ஒரு இன்ஜினியருங்க, நான் வந்து BA படிச்சிருக்கேன், கொஞ்சம் வேலை பார்க்குறேன். இன்னொரு ஆள் சொன்னாரு, அவனுக்கு கூடிய படிச்சவன் நல்லவனா இருப்பான், சொசைட்டியும் உதவுறவனா இருப்பான், முதல்ல அவனுக்கு வீடு கொடுன்னு சொன்னான். எதுக்காக நான் சொல்றேன்னா, படிச்சவங்கன்னா எப்படி இருப்பாங்க, மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, சொசைட்டிக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பாங்கன்றதான் எதிர்பார்ப்பு. இந்த கல்லூரியுடைய நோக்கமாக தான். உங்களுக்கு வெறும் டிகிரி கொடுத்து நாங்க அனுப்ப விரும்பல. இந்த சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. இந்த சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதுல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் இந்த கல்லூரியுடைய நோக்கம். இந்த கல்லூரியில கேபிடேஷன் ஃபீன்னு ஒன்று வாங்குறது இல்லை. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறோம், அது நில்கிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும், இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுனால ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அதை வைக்கிறோம். அதில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கவுன்சிலிங்ல வராம டைரக்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு வெறும் 70,000 rupees தான் ஃபீஸ். அது AIDSஆ இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி. எங்களுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கக்கூடிய பேராயர் மற்றும் இதர தலைவர்கள் எந்த நேரத்திலையும் நீங்க கேபிடேஷன் ஃபீ வாங்குங்க, AIDSக்கு ஒரு இவ்வளவு வாங்குங்க அப்படிலாம் சொன்னதே கிடையாது. அதன் மூலமாக இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிப்பட்ட அந்த இதுல கிட்டத்தட்ட 46 ஸ்டூடெண்ட் இந்த கல்லூரியிலிருந்து படிச்சு பல இடத்துல வேலையில் இருக்காங்க. குறிப்பா பெண்கள்
ஏன்னா பெண்கள் நான் அதிகமா சொல்லணும், ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பெண்கள் வந்து காலையில வெளியே போனா நைட்டுக்குள்ள எங்க வந்துடணும் வீட்டுக்கு. நான் கூட சிலர் கேட்பாங்க, சார் எங்க ஊருக்கெல்லாம் பஸ் விடுங்க, ரொம்ப தூரமா இருக்கு, ஏன் உங்க பொண்ணை நீங்க ஹாஸ்டல்ல போடுங்க, அப்போ படிக்கவே வேணாம் சார் வீட்டிலே வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அதெல்லாம் ஒரு நீக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கூட தான் இந்த கல்லூரியை வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த கல்லூரி ஆரம்பிச்சு எந்த விதமான ஒரு கேபிட்டேஷன் ஃபீயும் இல்லாம ஒரு 25 ஆண்டுகளை முடித்து நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக NAC அக்ரெடிடேஷன் வாங்கணும், தேசிய அங்கீகாரம் அப்படின்றத நம்ம வாங்கணும். இந்த வருஷம் நம்ம ஒரு தன்னாட்சி கல்லூரியா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரே ஒரு காரியம் நான் இன்னைக்கு அவங்ககிட்ட பேசுறப்ப கூட சொன்னேன், நம்ம உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் முக்கியமான ஒரு ஈவில் இருக்கு, தீமையான காரியம் இல்ல, நோயின்னு சொல்லலாம் இல்லையா. இப்ப நீங்க போய் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும்னா போய் நேரம் வாங்கிட்டு வந்துடலாமா, நாங்க நான் இன்னைக்கு பிறந்த ஒரு சர்டிபிகேட் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? நான்லாம் போனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது நான் உண்மையிலே இப்படி ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறேன்னு வச்சுங்க, இனி உள்ள விட மாட்டான், என்டர்டைன் பண்ணவே மாட்டான், ஏன்னா இந்த காசு வாங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதே இது நான் லைசன்ஸ் வேணும்னா அந்த ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல ஒருத்தர் பிடிச்சி உடனே லைசன்ஸ் வந்துடும். நான் போய் ஆர்டிஓட்ட போய் சார் நான் இங்க ப்ரொஃபஸரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கொடுப்பாரா? கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஈவில் இன்னைக்கு சொசைட்டியில இருக்கு. ஆனா நான் பெருமையா சொல்றேன், இந்த காலேஜில் நாங்க அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்கிறோம், யாருக்கும் ஒரு பைசா கொடுத்ததில்லை. அட்டானமஸ் வாங்கியிருக்கிறோம், யாருக்கும் ஒரு பைசா கொடுத்ததில்லை. உங்களுக்கு முன்னால் நான் சாட்சியா சொல்றேன். ஏன் அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கும் யாரையும் நம்ம டாக்ஸ் பண்றதில்லை. இந்த கல்லூரியின் நோக்கமே மாணவர்களை முன்னேற்றி கொண்டு வரணும், அநேக பொறியாளர்களை உருவாக்க வேண்டும், குறிப்பாக பெண் பொறியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதனால நமக்கு என்ன தேவையோ ஸோ அதையும் நம்மளால பெற்று கொள்ள முடிகிறது. இன்னொரு தொலைநோக்கு பார்வை இந்த கல்லூரிக்கு இருக்கு, அது ஒரு ட்ரீம் விஷன் தான் நான் சொல்லுவேன். இன்னும் 5 வருடத்திற்குள்ளாக இந்த கல்லூரியை ஒரு டீம் டு பி ஸ்டேட்டஸ் யூனிவர்சிட்டியாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். இந்த டீம் டு பி யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ்னா நாட் ஓன்லி இன்ஜினியரிங், எந்த கோர்ஸ் வேணாலும் நம்ம இந்த கல்லூரியின் மூலமாக நடத்தலாம். இங்க மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்லயே நாங்க ஒண்ணு கொண்டு வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நாங்க எடுத்துட்டு வரோம். அது மாதிரி இங்க கூட பேராசிரியர்கள் யாரோ சொன்னாங்க ரொம்ப நட்பா இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இன்னொரு, இப்ப நான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்தாள் இல்லையா, நான் எல்லா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப இவங்க எல்லாருமே they have sacrificed to very large extent அவங்களோட சேலரியில மற்ற காரியங்கள்ல. சரி, நம்ம ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம பீப்புளுக்கு நம்ம வில் டூ அவர் பெஸ்ட் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க கமிட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு என்ன நீட் தேவையோ அதை மீட் அவுட் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல டீம் இருக்குது. இந்த டீம்ல எங்களோடு இந்த நாள்ல வந்து இந்த இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோன்னு ஐயா வந்து சொன்னாங்க. நாங்களும் ஓகே அப்படின்னு ஒரு திஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாத்துக்குமே ஒரு முதல் படி தான் முதல்ல கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், முதல் படி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு மேல போயிடலாம். நீங்க நிறைய காரியங்களை பேசணும், உள்ள கடவுளுக்கு சித்தம் இருந்தால் அந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி செல்வோம் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கல்லூரியும் நிறைய அவார்டு, சோசியல் NSS ஸ்கீம்ல நம்ம கல்லூரிக்கு ஆல்டர்னேட் இயர்ஸ்ல அவார்டு வந்துட்டே இருக்கும். ஒரு வருஷம் பெஸ்ட் யூனிட் ஆபீசர்னா இன்னொரு வருஷம் பெஸ்ட் யூனிட்னு ஒரு அவார்டு கிடைக்கும். யூனிட் ஆபீசர் யூனிட். அது மாதிரி நம்ம காலேஜுக்கு போன வருஷம் பிளேஸ்மெண்ட் வச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன் அவார்டுன்னு கொடுத்தாங்க. எல்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்கு பேப்பர்லாம் அட்வர்டைஸ் பண்ண 100, 101, 105, 150 அப்படிலாம். அது எப்படி தெரியுமா, ஒரு ஆளுக்கு 2 பிளேஸ்மெண்ட் வந்தா 3 பிளேஸ்மெண்ட் வந்தா அதெல்லாம் 200% பிளேஸ்மெண்ட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. Now I am sincere with you that 85 to 95% students are being placed. இப்போ கூட நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, 19 students நம்ம இங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து 2 CEO நம்ம கேம்பஸ்க்கு வந்தாங்க. 19 students are placed with a pay package of 5 lakhs இல்லையா, 4 to 5 lakhs அப்படின்றது.
பட் அதில் இன்னும் ஒன்று சொல்கிறேன், அழகா யாரோ சொன்னாங்க, எவ்ரிபடி இஸ் டேலண்டட் அண்ட் யூ நீட் டு பி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி அதர் பர்சன். எவ்ரிபடி ஹஸ் காட் அ யூனிக் குவாலிட்டி இன் யுவர் லைஃப். உங்களுக்குன்னு ஒரு யூனிக் நாலேஜ் இருக்கு, யூனிக் ப்ராட்டப் இருக்கு, யூனிக் சேலஞ்ச் இருக்கு. அண்ட் நீங்கள் லெட் அஸ் நாட் காப்பி ஈச் அதர். அந்த பெஸ்ட் பர்ஃபார்மிங் அவார்டும் நமக்கு கிடைச்சது. அதுக்கு ஒரு காரணம் நம்முடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், அவர் இப்போ இங்கே இல்லை. அது மாதிரி பெஸ்ட் ஸ்பாக்னு ஒரு அவார்டு கிடைச்சது, அவர் இங்கே இருக்கிறார் நம்ம தியாகராஜன். நான் ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டே போகலாம். எல்லாருமே வந்து தே ஆர் பிளஸ்ட் பீப்புள், தே ஆர் ஆல் டேலண்டட். நீங்கள் இன்ஜினியர்ஸ் அவார்டை பற்றி பேசுனீங்க. நான் 2024 I got the award from the Nilgiri Civil Engineering Association as the best engineer award. 2023 கோயம்புத்தூர்ல பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, BAI ன்னு ஒரு ஆர்கனைசேஷன், அதுல I got the award for the best engineer. 2021 அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுல I got the award as the best engineer award. அதுக்கு முந்தின வருஷம் கோயம்புத்தூர்ல கொசினான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க they gave me an award. போன வருஷம் இந்தியன் சொசைட்டி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கு நியூ டெல்லி, அவங்க they gave me an all time achievement award. And ஒரு few months back தொழில் வளர்ச்சி சென்னையில் they gave me an award. ஸோ நம்மளுடைய முயற்சினால, இன்னொன்று சொல்ல போனா, நான் ஒரு இன்ஜினியராக தான் இருந்தேன் PWD. நான் ஒரு சிவில் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். ஐ ஸ்விட்ச்ட் ஓவர் டு டீச்சிங். ஒரு ப்ரொஃபஸராக வந்தேன். இன்னைக்கும் நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ எம் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி. ஒரு 10 பேர் எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயாட்ட கூட சொன்னேன், நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். இதே நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த வருஷத்துல மட்டும் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்னு கிட்டத்தட்ட 18 பில்டிங்ஸ், உள்ளாடா, அதிகரெட்டி, அங்க குந்தா, இன்னும் நிறைய இடங்களை கட்டியிருக்காங்க. இது எல்லாமே என்னோட ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல தான் போயிட்டு இருக்கு. எம்பாலாடான ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, பெரிய ஸ்கூல் பில்டிங், நிறைய ஹாஸ்டல் பில்டிங், அது எல்லாமே என்னோட டிசைன்ல தான் போயிட்டு இருக்கு. நிறைய ஹாஸ்டல்ஸ், கவர்மெண்ட் காலேஜில் இப்போ ஒரு ஹாஸ்டல் கட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இப்ப போயிட்டு இருக்கு. என்னடா இவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறாரு, இங்க வேலை செய்யறது இல்லையா? See, in the developed countries, யாருக்காவது ஒரு ப்ராப்ளம், ஃபீல் ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க முதல்ல போகக்கூடிய யாருன்னா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்கிட்ட தான் போவாங்க. புரியுதா உங்களுக்கு? University professor will be the consultant for them. So what I am trying to say is, நீங்க இப்போ அழகா தம்பி சொன்னாங்க, இப்பவே ஏர்ன் பண்றோம் நாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து you can start earning. என்ன earning? ஆன்லைன் கேமிங்ல இல்ல, எவனாவது அடிச்சு பிடிச்சு வாங்கிடலான்றதுல கிடையாது. நீ ஏதாவது ஒரு வேற இல்லீகல் மீன்ல வின் பண்றன்னா யாரையோ ஒருத்தரை அடிச்சு சாகடிக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது கிடையாது. So you can follow your seniors, you can approach any of your faculty members. நிறைய I can tell you, நான் ஒர்க் பண்ண கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மேக்ஸிமம் பீரியட் அங்கே ஒர்க் பண்ணிருக்கேன். அங்கே போனீங்கன்னா இப்போ 2 மாடல் இருக்கு. கோயம்புத்தூர்ல கட்டப்பட்ட ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட் மாடல்ஸ், நீங்க போய் பார்க்கலாம். ஐ கேன் டெல் மெனி ப்ராஜெக்ட்ஸ், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் அந்த பேக்ரவுண்ட்ல நான் வந்ததுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சிங்கோட நிற்கக்கூடாது. தே ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் ரிசர்ச். அவங்க இன்னோவேஷன்ல வரணும், அவங்க ஆண்டர்பிரினரா வரணும். அவங்க எல்லா காலேஜை விட நான் தான் நம்பர் 1ன்னு சொல்ற அளவுக்கு யார் வரணும்? இந்த CSIC காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். அப்படி வரணும்னா நாங்களே பேசிட்டு இருந்தா பத்தாது, ஐயா மாதிரி ஆளுங்களும் எங்களோட இணைந்து வரணும்ன்றதா. அது நிறைய பேர் இப்ப நம்மளோட இணைந்து வர்றதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாங்க. 2 கம்பெனி CEOs வந்தாங்க இல்லையா, போர்ச்சுமார்ஸ்ல இருந்து வந்தாங்க. இப்ப அவங்க போறப்ப என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, குமரகுரு காலேஜ்ல இருக்கிற மாதிரி, ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ்ல இருக்கிற மாதிரி உங்க காலேஜ்ல எங்களுடைய டைடல் பார்க் மாதிரி எங்களோட கம்பெனியை நாங்க இங்க வச்சுக்கிறோம். உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறோம், உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். ஸோ அது எல்லாமே வந்து அவங்க வாலண்டியர் பண்ணி சொல்றாங்க, நாங்க போய் கேட்கல. ஸோ இந்த மாதிரி மெனி பீப்புள் ஆர் கமிங் ஃபார்வர்ட். இப்போ போலீஸ்கிட்ட போனோம், போலீஸ்னா வேற எதுக்கும் போகல, சூப்பர்டென்ட் போனோம், வில் சைன் அன் MOU. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ்ல, சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல தே வாண்ட் டு கம். நம்ம பிளே கிரவுண்ட்ல அவங்க போலீஸ் பீப்புள் வந்து விளையாடுறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி let us pray that many people join us. Let us not neglect anybody. எல்லாரையும் சேர்த்து அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம், நம்மகிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுப்போம். So with that our institution will grow, ultimately reaching the goal of a deemed to be university status in the next 5 years. ஆனா நான் டீச் பண்ண ஆரம்பிச்சப்பறம் தான், அந்த புக்கை படிச்சு இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சப்பதான் எனக்கு அந்த சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிச்சது. நான் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இஃப் யூ ஆர் டேலண்டட் இன் சம்திங் யூ டீச் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. தன் வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. ஸோ ஐ தேங்க் யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி given. Now, I invite our esteemed chief guest, Ramakrishnan, MD of Nakubeta TV and Nakubeta Foundations. ரொம்ப பெருமையா இருக்கு. என்ஜினியர்ஸ் டேல என்ஜினியர்ஸோட இருக்கிறது மிக பெருமையான ஒரு விஷயம். என்ஜினியர்ஸ் டே, அத்தனை என்ஜினியர்ஸ் இருக்கீங்க. முதல்ல எடுத்த உடனே சொல்லியிருந்தாரு ஸ்ரீ பிரகாஷ், 0 watts அப்படின்னா வாட்னா பவர், இஸ் நாட் 0, இஸ் ஹீரோ. ஸோ ஹீரோ ஆஃப் பவர். என்ஜினியர்ஸ் டேல ஒரு என்ஜினியரை கௌரவிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் சொன்னாரு, எடுத்த உடனே சொன்னாரு, எத்தனை பேர் என்ஜினியரிங் படிக்கிறீங்க, எத்தனை பேர் என்ஜினியரா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நான் என்ஜினியர் படிக்கிறேங்கிறது வேற, என்ஜினியரா இருக்கணுங்கிறது வேற. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. விமானம் எப்படி வந்துச்சு? பறவையை பார்த்தா இந்த பறவை பறக்குது, இதே மாதிரி ஒண்ணு பண்ண என்ன? சிந்தனை. சிந்தனை செய் மனமே, அதுதானே சிந்தனை தானே. சிந்திச்சான், செயல்படுத்தினான், முடிஞ்சிருச்சு. சோ அதே சிந்தனையை படிக்கும் போது, படிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் சாதிக்க முடியுங்கிறது இல்ல, படிக்கும் போதே சாதிக்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல இன்னைக்கு 0 watt இல்ல, நீங்க ஹீரோ பவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்து இன்னைக்கு நாக்குப்பட்டா ஃபவுண்டேஷன் அவங்கள கௌரவிக்கிறதுல நாங்க ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சார் சொன்னாங்க, நீலகிரியில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சார் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ரிட்டையர்டுனா வாழ்க்கையில இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம், நாங்க ரிலாக்ஸா இருக்கோம். எத்தனையோ பேர் இருக்காங்க. சார் இன்னைக்கு ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல பொறுப்புல இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒத்துக்கிறோமா? நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம் இல்லையா? அதுல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி உட்கார்ந்து ஒரு செயல் செய்யறதுங்கிறது சாருக்கு இன்னைக்கு பணத்துக்காக செயல் செய்யல. ஒத்துக்கிறீங்களா? பணத்துக்காக செயல் செய்யல, போதுமான அளவு பண்ணிருக்காங்க. ஒரு நிறைவு. மலை மாவட்டத்துல இன்னைக்கு ஒரு கல்லூரி, இந்த கல்லூரி அட்டானமஸ் ஸ்டேட்டஸோட ஒரு கல்லூரியை கொண்டு வந்திருக்கோம். இது மட்டும் இல்ல, இது ஒரு யூனிவர்சிட்டியா நிக்கணுங்கிற ஒரு துடிப்பு சாருக்கு இருக்குன்னா இவங்கதான் தெய்வங்கள். சார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுனால ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இவங்க எல்லாம் இருக்காங்களே வெப்சைட் பில்டர்ஸ், கிரேட் பா. நீங்க எல்லாம் பேசும்போது யதார்த்தமா சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் பேசுற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, மணிமணியா முத்து முத்தா உங்களோட அந்த உணர்வுகளை வந்து நீங்க வெளிப்படுத்தினீங்க. இதுல நாம எப்படி பேசுறோம்? நம்ம என்ன பேச்சாளர்களா? இல்ல, பேச்சாளர்கள் கிடையாது. மனத்துல என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்த தெரியும் இல்லையா? நிச்சயமா நீங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நாள் வந்து நிப்பீங்க. சிஎஸ்ஐயோட பெருமையை நீங்க உலகிற்கு பறைசாற்றுவீங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, நாக்குப்பட்டா ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஆசை, வித் சார் மேடம் எல்லாரோட உத்தரவோட சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இதே இந்த கேம்பஸ்ல இங்க இருக்கிற வந்து பேசின இந்த என்ஜினியர்ஸ் எல்லாரையும் கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். அன்னைக்கு ஒரு நாள் இந்த என்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டு விழா நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அளவுல நாம நடத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, சிவில் இன்ஜினியர் படிச்சா எங்க வேலை செய்யறான்? கஸ்டமர் கேர்ல கால் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அப்படிதானே? யதார்த்தமா அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கஸ்டமர் கேர்ல கால் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா பைக் ஷோரூம்ல சேல்ஸ்மேனா இருக்காங்க. பேசிக்கிறது அப்படிதானே இன்னைக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மொபைல் ரீசார்ஜ் ஷாப்ல போயிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எங்கெங்க இன்ஜினியருக்கு வேலை இருக்கு? எஸ், கரெக்ட். இல்ல இது யதார்த்தமான வார்த்தைகளா? உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அதனால தான் சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொன்னது பொய்யா? சொன்னது பொய்யா? எஸ், சொன்னது உண்மை.
யாரால அந்த உண்மைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள் யாரால வருதுன்னா, என்ஜினியரிங் படிக்கிறது வேற, என்ஜினியரா வர்றது வேற. ஏதோ ஒரு சிலர் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். நோ, நெவர் எவர். படிக்க வந்தீங்கன்னா படிக்கத்தான் செய்யணும். சார் சொன்னாங்க, நான் படிக்கும் போது கூட அதோட அர்த்தம் இன்னும் ஆகிறத விட நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது வந்ததுன்னாங்க. அப்ப நீங்க ப்ரொஃபஸராக தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது இல்ல, இப்ப படிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுமோ அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்றான். செல்வத்திற்கு அழகு ஈதல், இது ஔவையார் சொன்னது. செல்வத்திற்கு அழகு ஈதல். செல்வங்கிறது என்ன? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது. ரைட்? என்ன இருக்கோ பகிர்ந்துக்கிறது. தட்டு இது என்ஜினியரிங் அப்படிங்கிறது நீங்க எதை படிச்சுக்கிறது இல்ல, நீங்க எதை மனப்பாடம் பண்ணிக்கிறது இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கிறது, அந்த புரிஞ்சதை நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்க அதுதானே. நாம புரிஞ்சதை நம்ம எப்படி செயல்படுத்த போறோம், தட்ஸ் ஆல். சோ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சபை உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, மிகப்பெரிய உதாரண புருஷர்கள் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்றோம். கடவுள் இவங்களை படைச்சு நமக்கு முன்னாடி நிறுத்துறதுக்காக தான் இவங்களை எல்லாம் படிச்சிருக்காரோ. கடவுளோட குழந்தைகள், நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் தான். இருந்தாலும் நம்ம முன்னாடி சாதிச்சவங்க படிச்சுட்டு இருக்கும் போதே சாதிச்சவங்களை நம்ம கண்ணால பார்த்தா நமக்கு இன்ஸ்பிரேஷன் வருமா வராதா? வருமா வராதா? கண்ணா வருமா வராதாப்பா? படிச்சுட்டு இருக்கும் போதே எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி எத்தனை கஸ்டமர்ஸோட அவங்களால பேச முடியும், மிங்கிளிங் வித் அதர்ஸ், சொசைட்டியோட எப்படி பழகுறாங்க. ரைட்? இது எல்லாமே சேர்ந்த ஒரு கல்விங்கும் போது சிஎஸ்சி இன்ஜினியரிங், இது சார் சொன்னாரு 5 வருஷத்துல டீம்டு யூனிவர்சிட்டி. சார் வி ரெக்வெஸ்ட் யூ, நாங்க எல்லாருமே இந்த சமூகம் எதிர்பார்க்குது 5 வருஷம் இல்ல, தயவு செஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்துலயோ எந்த அளவு முடியுமோ, எந்த அளவு சீக்கிரமா முடியுமோ அந்த அளவுக்கு இது நடக்கணும். ஏன்னா நீலகிரிங்கிறது ஒரு மலை மாவட்டம். இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி கூட நான் சொல்ல விரும்புறேன், இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் கேத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கல்லூரியில இங்க இருக்கிற லேப் வந்து வெளியில இருக்கிற நிறைய கல்லூரிகளோட எனக்கு நெருங்கிய தொடர்புகள் இருக்கு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது டிவியில ரெக்கார்ட் ஆகும், டெலிகாஸ்ட் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். டெலிகாஸ்ட் ஆகும் தெரிஞ்சு சொல்றேன். இங்க இருக்கிற லேப் ஃபெசிலிட்டி வேற எங்கேயுமே இருக்கா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவ்வளவு பெரிய லேப் ஃபெசிலிட்டி, இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க இருந்துகிட்டு இருக்கு? நீலகிரி மாவட்டத்தில் ஒரு மலை மாவட்டத்தில் இருக்கு. இந்த மலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ப்ளீஸ் கை தூக்குங்க. எஸ், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்க எத்தனை பேர்? நீலகிரி மாவட்டத்தில் இருந்து குட். நீங்களும் உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, கைத்தட்டல் கொடுங்க. சரியானது ஒரு தேர்வு, சரியானது ஒரு தேர்வு. இன்னைக்கு பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க படிக்கிறாங்க? கோயம்புத்தூர்ல. ஏன் கோயம்புத்தூர்ல படிக்கிறாங்க? எக்ஸ்போஷர் கிடைக்கும். கோயம்புத்தூர் போனா எக்ஸ்போஷர் கிடைக்கும். குட். வேற எக்ஸ்போஷர் வேற என்ன ரீசன்காக? பிளஸ் ஆர் மைனஸ் வாட் எவர். எஸ், வேற என்ன ரீசன்? டு என்ஜாய். எஸ், என்ஜாய். ஒன்னு எக்ஸ்போஷர், ரெண்டாவது என்ஜாய். இ இ இ இடிச்சு வேணா, ஈனா இடிச்சு வேணா, அந்த மாதிரியா? என்ன எக்ஸ்போஷர் இங்க இல்ல அத சொல்லுங்க. என்ன எக்ஸ்போஷர் இங்க இல்ல? கோயம்புத்தூர்ல என்ன எக்ஸ்போஷர் இருக்கிறது, இங்க என்ன கிடைக்கல? சார் சொன்னாங்க ஃபார்ச்சுனர்ஸ் கம்பெனியில இருந்து நீலகிரிக்கு வந்து அவங்க பேசுறாங்க இந்த காலேஜ்ல, இங்க உட்கார்ந்துட்டு சேல் பண்றத பத்தி. பெரிய பெரிய பிளேஸ்மெண்ட் செல் இருக்கு பாருங்க, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். எத்தனையோ பேர் தேடி வர்றாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கிங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க போனாலும் அங்க முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் நீலகிரியில படிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீசன் நீலகிரியோட எஜுகேஷன், நீலகிரியோட இந்த காத்து, நீலகிரியோட இந்த மண்ணோட தன்மை, நீலகிரியோட இந்த குடி தண்ணீர், இது எல்லாமே சேர்த்து கல்வியிலையும் சரி, வீரத்திலையும் சரி, ஒழுக்கத்திலையும் சரி, பண்புலையும் சரி நம்மளை உயர்ந்தவங்களா மாத்துது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எஸ், குட். இப்போ என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, எத்தனை காலம் அம்மா அப்பா கூடவே இருக்கிறது இல்லையா? அம்மா அப்பா கூட இருந்தா போர் அடிக்குது. அதனால அம்மா அப்பா விட்டு நம்ம வெளியில போவோம். நிறைய பேரை பார்த்தோம். போனவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹாஸ்டலுக்கு போறாங்க, போன உடனே 10 நாள் இருப்பாங்க, உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு என்னை வந்து கூப்பிட்டு போயிடுங்க, இல்லைன்னா எனக்கு தனியாக ரூம் வாங்கி கொடுங்க.
இல்லைன்னா நீங்க வந்துருங்க, வீட்டு எடுத்து வந்துருங்க, வாங்க ஒரு வீடு எடுங்க. அம்மா அப்பா இங்க இருக்கிற தேயிலை தொழிலை விட்டுட்டு இங்க இருக்கிற விவசாயத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணுங்கிறதுக்காக இங்க இருந்து கீழே போய் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. படிக்கிற பையன் சோறு எனக்கு பிடிக்கல, அதனால நான் இங்க இருக்க மாட்டேன்னா அவன் படிக்கிறவனா? யோசிச்சு பாருங்க, படிக்கிறவனா? அதனாலதான் என்ன நடக்குது, என்ஜினியரிங் முடிச்ச உடனே என்ன பண்றான், இவன் சாதாரண வேலைக்கு போறான். அப்போ என்ஜினியருக்கு வேலை இருக்கானா, என்ஜினியருக்கு வேலை இருக்கு. இது என்ஜினியர் படிக்க போனாங்க, ஆனா என்ஜினியராக விருப்பம் இல்ல, அந்த நேரத்தை வீணடிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்ல வந்துட்டாங்க, எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பேர் எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர்ங்கிறது படிக்கிற வயசுல சரியா படிக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாங்க, உடலில் உள்ள ஒவ்வொரு தசை ஒவ்வொரு எலும்பும் இந்த தேசத்திற்காக அப்படிங்கிற உணர்வோட ஒரு இளைஞன் செயல்பட ஆரம்பிச்சிட்டானா அந்த இளைஞன் சாதிப்பதை தவிர வேறு எதையுமே அவன் பார்க்க மாட்டான். சோ நாம நினைக்கிறோமா, இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சதையும் ஒவ்வொரு எலும்பும் என்னோட இந்த தேசத்தை கட்டமைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேங்கிற ஒரு உணர்வோட நாம இருந்துகிட்டு இருந்தா இந்த தேசம் முன்னேறுமா வராதா? பாரதி சொல்லுவார் இல்லையா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். ஒவ்வொரு நாளுமே இங்க வரோம், நான் நினைக்கிறது நடக்கணும், நான் நல்லதான் நான் நினைக்கணும். என்னோட நோக்கம், இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ என்ஜினியர்ஸ் தேவை இருக்கு தெரியுமா? எத்தனை என்ஜினியர்ஸ்க்காக தேவை இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசாக நோக்கி நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு யார் தேவைன்னா நிறைய என்ஜினியர்ஸ் தேவை. அப்போ அந்த என்ஜினியர்ஸோட பங்களிப்புல சிஎஸ்ஐ காலேஜ்ல இருந்து எங்களோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்குங்கிற ஒரு உத்தரவாதத்தை உங்களால் தர முடியுமா? நீங்க ஒவ்வொருத்தருமே நான் ஒரு என்ஜினியரா இங்கிருந்து வெளியில போறேங்கிற உத்தரவாதத்தை தர முடியுமா? கைத்தட்டல் மூலமா கொடுங்களேன், கைத்தட்டல் மூலமா. இது என்ஜினியர்ஸ் டேக்கு போதும். ஒரு சின்ன குட்டி கதை. ஒடிசாவில் குண்டுபரசிங்கிற ஒரு கிராமம், அங்க துருவல் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன யோசனை வருதுன்னா, மழை பெய்யல, தண்ணி இல்ல, எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஊர் விட்டு எல்லாமே போயிடுறாங்க. இப்ப எப்படி நீலகிரியில் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்க போயிட்டு இருக்காங்க, காரமடை, நரசிம்மநாயக்கன் பாளையம், பெருநாயக்கன் பாளையம், துடியலூர் போயிட்டு இருக்காங்களா? நீலகிரியில இருந்து மக்கள் போயிட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரி அங்க அது குண்டு பரிசு கிராமத்துல இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. ஊர்ல யாருமே இல்ல, அந்த துருவல் நாயக் மட்டும் இருந்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, இவரோட மனைவியும் இவரு சேர்ந்து தினமும் போறாங்க. அந்த மண்வெட்டி, இந்த கடப்பாறை, முள்ளு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு சின்ன அப்படியே ஒரு குளத்தை அப்படியே வெட்டுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, மாசம் ஆகுது, வருஷம் ஆகுது, நல்ல மழை பெய்யுது, அதுல ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிடுது. அதுல இருந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல நல்ல விவசாயம் செழிப்பா ஆரம்பிக்குது. நல்ல விவசாயம் செழிப்பான ஒருத்தர் வராங்க, ஆமா நம்ம இடம் அங்க இருக்குல்ல, நம்ம இடம் இங்க இருக்குல்ல, இப்ப எப்படி நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே எங்க இடத்தை யாராவது வித்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வராங்க இல்லையா? எல்லாருமே திரும்ப வராங்க, அந்த விவசாயத்தை மீண்டும் பாக்குறாங்க. இது நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதுல அந்த துருவல் நாயக் யாருன்னா 2 கண்ணுமே இல்லாதவர். அந்த துருவல் நாயக் யாருங்க, 2 கண்ணு இல்லாதவர். என்னோட இடத்தை விட்டு நான் ஏன் வெளியேறணும், இந்த இடத்துல என்ன இல்ல என்னால உருவாக்க முடியுங்கிற அவருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? இந்த 2 கண்ணு நம்ம எல்லாத்துக்கும் இங்க இருக்கு. இங்க யாராவது கண்ணு இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? பிளீஸ் இருந்தா கை தூக்கலாமே. யாராவது கண்ணு இல்லாதவங்க? திருவள்ளுவர் சொல்லக்கூடிய கண்ணு வேற, கண்ணிருந்தும் குருடர். அது யாரு? முகத்து 2 புண்ணுடையார்னு சொல்லுவாங்க. கற்றோர் கண்ணுடையார். மத்தவங்க முகத்துல இந்த 2 கண்ணு கிடையாது. பார்த்தா தெரியும், எனக்கு பாக்குறது இருக்கிறது தெரியும், ஆனா அதுக்கு பேர் கண்ணு கிடையாது. அது முகத்துல இருக்கிற 2 புண்ணாம்பாரு. நான் சொல்றது அது புண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்தா தெரியுது. இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியுது. அங்க இருக்கிற துருவல் நாயக்கு 2 கண்ணுமே தெரியாதவர் இவ்வளவு பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்காருன்னா அவர் ஒரு இன்ஜினியர் தானே, அவர் ஒரு திட்டமிட்டு இருக்காருல்ல. சோ யார் திட்டமிடுறாங்களோ அவங்க இன்ஜினியர்ஸ் போது இந்த ஒரு என்ஜினியர்ஸ் டேல, ஒரு பொறியாளர் தினத்துல சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் கேத்தி நீலகிரி மாவட்டத்துல மிகச்சிறந்த ஒரு கல்லூரியா இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அதுலயும் குறிப்பா ஒரு அட்டானமஸ் தரத்தோட இந்த ஒரு கல்லூரி இருந்துகிட்டு இருக்கு. கல்லூரியில இருந்து வெளியில போனதுக்கு பிறகுதான் நிறைய பேர் சாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பேர் உதாரணமா படிக்கும் போதே சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள நிறைய பேர் இருக்கீங்க. இன்னும் இந்த காலேஜில் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்? நிறைய பேர் இருக்காங்க தானே. ஒவ்வொரு செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்,
பிஜி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஸோ சிஎஸ்ஐ காலேஜை பத்தி சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் இல்லை. இந்த என்ஜினியர்ஸ் டேல உலகத்தில் இருக்கிற அத்தனை என்ஜினியர்ஸ்க்கும் சிஎஸ்ஐ காலேஜில் இருக்கிற இந்த என்ஜினியர்ஸ் மூலமா நன்றிகளை நாம உரித்தாக்குற விதமா எல்லாருமே எந்திரிச்சு நின்று உலகத்தில் இருக்கிற அத்தனை என்ஜினியர்ஸ் ரிட்டையர்ட் ஆனவங்க, நாளைக்கு சாகும் தருவாயில் இருக்கிறவங்க, ஏற்கனவே இந்த என்ஜினியரா இருந்து உலகத்துக்கு சேவை செய்து அவங்களோட உயிர்களை பிரிந்து போனவங்க, இப்ப என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு சிஎஸ்ஐ காலேஜ்ல இருந்து நாக்குப்பட்டா ஃபவுண்டேஷன் நம்ம எல்லாருமே சேர்ந்து எந்திரிச்சு நின்று பலத்த ஒரு கைத்தட்டல் கொடுப்போமே. எல்லாருமே பலத்த கைத்தட்டல், பலத்த கைத்தட்டல், பலத்த கைத்தட்டல். அத்தனை என்ஜினியர்களுக்கும் இந்த என்ஜினியர்ஸ் டே வாழ்த்துக்களை நாம கைத்தட்டல் மூலமா சொல்லி ஆகணும். நன்றி கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். As every good beginning must come to a graceful end, we now invite Priyanka of second year CSE for the vote of thanks. Good evening, everyone. It is my privilege to deliver the vote of thanks on this occasion of Engineers Day celebration. We are grateful to our chief guest, principal and director for their valuable presence and encouraging words. We thank our faculty members and all the students who participated in this event with their speeches and performance. We also appreciate the hard work of the staffs and volunteers who helped in making this event a great success. Thank you all for being a part of the celebration and making this day a memorable one. Thank you.